வணக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு க்ரீன் டீயோட நான் உங்களை வந்து வெல்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு க்ரீன் டீனா ரொம்ப இஷ்டம். ஆக்சுவலாக இது கசப்பு தான். ஃபஸ்ட்டு நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு வந்து க்ரீன் டீ எடுக்கணும் பொழுது வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் பேக்கெட்டாக. பட் அதை யூஸ் பண்ணணும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டு டிப் பண்ணி குடிக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. கசப்பு யார் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரீன் டீ பற்றி கொஞ்சம் நான் வந்து நியூஸ்லலாம் பார்ப்பேன். நான் அப்போ வந்து யூடியூப் வந்து நிறைய இருந்தில்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு. ஸோ இந்த TV9 அந்த மாதிரி தான் இந்த டாக்டர்ஸ் உட்காந்து பேசுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து க்ரீன் டீயோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அது வந்து க்ரீன் டீ எல்லாம் வந்து இதாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து டாக்டர்ஸ் சொன்னாங்க க்ரீன் டீ குடிக்கிறதோட்டு வெயிட் லாஸ் ஆகிறது கிடையாது, அது வந்து மிராக்கிள் ட்ரிங்க்கு கிடையாது. க்ரீன் டீ குடித்தோன்னாக்கா நமக்கு மெட்டபாலிசம் ரேட்டு வந்து ஹை பண்ணிவிடும். ஸோ நமக்கு வந்து அந்த அலர்ட்னஸ் கொடுக்கும் பாடியில். ஸோ உடனே வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இழுத்து செய்கிற வேலையை பொம்பரை மாதிரி சுற்றி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சுற்றி செய்யும் பொழுது தான் நம்ம அறியாமலே நமக்குள்ளார இருக்கிற அந்த கேலரிஸ் வந்து பேர்ன் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லி, அப்படி வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நான் பார்த்து அப்புறமா க்ரீன் டீ வந்து அது எப்படினாலும் நம்ம அதை இஷ்டப்பட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழகுனது தான் இந்த ஒரு க்ரீன் டீ. பட் இப்போ இதுக்கு ஒரு குடிக்கிற அது வந்து ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி குடிக்கிறேன். பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் டவுன் ஆயிடுச்சு எனக்கு. ஒர்க் இது நிறைய வேலை செய்யணும், நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணணும்னா சும்மாவே நடப்பேன். காலையில் ஷூ போட்டுட்டு வீட்டில் இருப்பேன் நான். ஸோ எல்லா வேலையும் வந்து டக்குன்னு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாட் மோர் தென் 1 hour ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். ஸோ ஏதாச்சும் எடுத்து வச்சுட்டு ஒரு வேலையை நான் பார்ப்பேன் நான். அதுக்கப்புறமா வந்து டயட் இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரியாக்கும் நான் வந்து அதான் சொன்னேனே, இது குடிக்கிறதோட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆக போதில்லை. இதை குடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து அது ஒரு விதமான ஒரு இது நம்ம பிரெயினுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குது. ஸோ அண்ட் இது குடித்த உடனே மைண்டு ஹார்ட்டு எல்லாமே ஒரு காம் டவுன் ஆகிடும். ஸோ நம்மளை வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. இது குடிக்கும் பொழுது மனசுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், எல்லாமே காம் பண்ணி விட்டுட்டு. ஸோ நமக்கு என்னன்னாக்கா நம்ம காமாக இருக்கிற டைமுக்கு எவ்வளோ வேலை வேணாலும் நம்ம செய்வோம், எல்லாமே நம்ம எடுத்து போட்டு நம்ம செய்வோம். நம்மளுக்குள்ளாரே ஒரு சந்தோஷம் ஒரு மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் இதை குடிக்கும் பொழுது அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு க்ரீன் டீ குடிக்கிறேன். நிறைய பேர் க்ரீன் டீ வந்து இது கசப்புன்னு குடிக்கிறது கிடையாது. பட் நீங்கள் இது ஒரு ஹேபிட்டாக, நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலாக நீங்கள் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணல. ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஜேர்னியை நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது குடிக்கிறதொட்டு நமக்கு ஒரு அலர்ட்னஸ் கிடைக்கிது. ப்ளஸ் நமக்கு வந்து மோட்டிவேஷனாக என்னாச்சும் மெட்டபாலிசம் ரேட் ஹை ஆகும்போது ஒரு நிறைய வேலைங்க செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இது என்னாச்சும் தூண்டி விடும் நம்மளை. அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்த க்ரீன் டீ குடிச்சு பழகுனது. பட் இப்போ வந்து அந்த மாதிரி நான் செய்கிறது கிடையாது. முதல்லலாம் வந்து நல்லா 1 hourக்கு அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுவேன். 1 hourக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன். டயட் இருப்பேன், நிறைய டயட் இருப்பேன் நான். ப்ளஸ் ஃப்ரைடே ஈவினிங் தான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு இஷ்டமான சாப்பாடுங்கள்லாம் நான் வந்து நானே செஞ்சு வச்சுக்குவேன். அவுட் சைட் ஃபுட்டும் எடுக்க மாட்டேன். அப்புறமா கொஞ்சமாக அவ்வளோ இது என்ன ஒரு டயட் இருந்துட்டு, ஒரு ஸ்ட்ராங் டயட் இருந்துட்டு ஒரு சமையல் எனக்குன்னு செய்யும்பொழுது ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி டைமுக்கு ஹோட்டலில் வாங்கி வச்சுடுவேன் நான். அதுக்கப்புறமா நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நான் வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு இந்த வீக்குக்கு இப்படி லூஸ் பண்ண டயட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நிறையா வந்து ட்ரை பண்ணி
நான் நிஜமாலே லூஸ் பண்ணியிருக்கிறேன். 71 கேஜிஸ்லேருந்து 51 கேஜிஸ் வரைக்கும் நான் அப்படி லூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் மேபி நான் என்னுடைய ஜேர்னி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன், நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு. பட் என்னெல்லாம் பண்ணனோ அது வந்து ஒரு 5 இயர்ஸ் நிறைய வருஷத்துக்கு நான் அப்படி இருந்தேன். நான் நிறைய வருஷத்துக்கு நான் வந்து அப்படி ஒரு இது என்ன சொல்கிறது, டயட்டு வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு நிறைய என்ன சொல்கிறது, என்னையே நான் வந்து எங்கேஜாக இந்த இது என்ன சொல்லுவாங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக் மாதிரி நான் இருப்பேன். நான் சும்மாவே கையை காலை இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் ஒரு ஜிம்னாஸ்டிக் பிள்ளைங்க பண்ணுற மாதிரி சும்மா உட்காரும்போதே காலை இப்படி 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 நீட்டி நீட்டி எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியும், நம்மளால் எவ்வளோ குனிய முடியும் நம்மளால். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி 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 எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சு பாடி. அதுக்கப்புறமா வந்து நல்ல ஃபிட்னஸ்க்கு வந்துச்சு பாடி. அதுக்கப்புறமா எதனா சேஞ்சஸ் ஆகும் லைஃப்பில், நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தே வருது. ஸோ அந்த மாதிரி டைமுக்கு ஃபுட்டு ஒன்று தான் இமோஷன்ஸ் நமக்கு. ஸோ அந்த டைமுக்கு வந்து நம்ம ஃபுட்டை தேடி போவோம். இல்லைனாக்கா யோசிப்போம், என்ன இவ்வளோ டயட் பண்ணிட்டோம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அது வந்து அப்படியே கம்மியாகிடுச்சு. பட் அகெயின் நான் வந்து அந்த அளவு நான் வந்து இது என்ன சொல்கிறது, ஒரு இதுவாக நான் வந்து ஃபாலோ பண்ண முடியாது இப்போதைக்கு. மேபி லிட்டில் பை லிட்டில் நான் வந்து டயட் பண்ணி டயட்டில் தான் இருக்கிற. ஒரு நாளைக்கு 1 டே மீல் இல்லை 2 டேஸ் இது ஃபுட்டு எடுப்பேன் நான். அந்த மாதிரி மற்ற நேரத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லு பசி ரொம்ப எடுத்துச்சு, இல்லை வந்து நிஜமாக இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும்போது திருப்பி அந்த இது நான் கெயின் பண்ணிவிடுவேன் வெயிட்டை. பட் எனக்கு நிறைய ட்ரிக்ஸு தெரியும், எப்படியெல்லாம் இருந்தால் வெயிட்டை லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் தெரிஞ்ச தொட்டு செஞ்சது தொட்டு நான் சக்ஸஸை பார்த்தது தொட்டு அது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, தெரிஞ்ச விஷயம். லைக் அது வந்து நமக்கு தெரியும் எப்படியெல்லாம் நம்ம டயட் இருந்தோம்னாக்கா நம்மளால் லூஸ் பண்ண முடியும், கெயினும் பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து லூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து நான் பண்ணுறேன். நான் பண்ணும்பொழுது அந்த ஜேர்னியில் உங்களுக்கு அப்டேட்டும் நான் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பேன், நாளைக்கு பண்ணணும்னு நினைப்பேன். திருப்பி விடிஞ்ச உடனே காலையில் என்ன ஆகுனாக்கா இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இப்போ எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்போ எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி மத்தியானம் ஆகும். மத்தியானம் அதுவும் பசி எடுத்துக்கும். பசி எடுத்து சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். தூக்கம் வந்து இதாகிட்ட பிறகு திருப்பி வந்து சாயந்தரத்துக்கு அடுத்தது என்ன, இப்போ தான் ஈவினிங் ஆகிடுச்சு, இப்போது செஞ்சோன்னாக்கா நம்ம ஈவினிங் இல்லை நைட்டு வந்து எக்ஸசைஸ் செய்கிறது தப்புன்னு சொல்லலை. மோஸ்ட்லி வந்து ஒரு ஒர்க்கிங் பீப்புளுக்கு வந்து அந்த டைம் தான் கிடைக்கும் செய்கிறதுக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா நான் ஈவினிங்கில் வந்து ஒரு 5:30 கிளாஸுக்கெல்லாம் போவேன். நான் யோகா கிளாஸுக்கு போவேன். பட் அந்த 5:30 யோகா கிளாஸ் போகும்போது என்ன ஆகும்னாக்கா ஃபுல் மெட்டபாலிசம் ரேட் ஹை ஆகிடும். நமக்கு வந்து சுறுசுறுப்பு அப்படி கிடைக்கும். நம்மளால் வந்து சும்மாவே இருக்க முடியாது. வீட்டுக்கு வந்துட்டு கிளாஸை முடிச்சுட்டு நான் வந்துட்ட பிறகு சும்மாவே இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணும், மைண்டும் ஹார்ட்டும் அலர்ட்லேயே இருக்கும். நமக்கு ஏதாச்சும் செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லி லைக் 11:30 12 ஆனால் கூட 1 o'clock ஆனால் கூட நைட்டுக்கு அந்த என்ன சொல்கிறது, நமக்கு அலர்ட்னஸ் இருக்குது, ஏதாச்சும் செய்யணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஒரு 2:30 3 மிட் நைட்டில் தான் தூக்கமே வரும். லைக் நம்ம காம் டவுன் பண்ணி ஏதாச்சும் ஒரு புக்கோ இல்லை டிவியோ பார்த்துட்ருக்குற டைமுக்கு அதை அப்படியே பார்த்து நம்ம மறந்துட்டு அந்த டைமுக்கு தான் தூக்கமே வரும். ஸோ திருப்பியும் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாகும். திருப்பி நாடு வந்து ஒரு லேசினஸில் போகும். திருப்பி அந்த 5:30 ஆகும்பொழுது ஒரு இது வரும், எனர்ஜி வரும். அது மாத்திரம் இல்லை, காசு கட்டிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம போயே ஆகணும் கிளாஸுக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி இப்போ கிளம்பி போயிடுவேன் நான். ஸோ அந்த 1 hour வந்து பாடி ஃபுல் வந்து ஒர்க் அவுட் பண்ண வைப்பாங்க யோகாவில். ஆக்சுவலாக அது பவர் யோகா.
ஸோ அது பண்ணும்போது ரொம்ப வலி எடுக்கும், நம்மளால் அந்த இது ரீச் பண்ண முடியாது. ஏன் நம்மளால் ரீச் பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த ஒரு சேலஞ்சில் நான் அதை செய்வேன் நான். ஸோ அந்த மாதிரி லைக் என்ன சொல்லி கஷ்டப்பட்டு செய்வேன். செஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு 4 hours 5 hours ஆகிட்டு பிறகு ஃபுல் பாடி பெயின் எடுக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதோடைய இதுவே வேறு. லைக் என்ன நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலுமே நமக்கு பாடி பெயின் வந்து தான் ஆகும். ஏன்னா ஒரு இடமும் நம்ம பார்ட் ஆஃப் அவர் பாடி வந்து நம்ம வந்து கசக்கி நம்ம அதை பண்ணுறோம், புழிஞ்சி கசக்கி அதை வந்து நம்ம வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பாடி பெயின் எடுத்தே ஆகும். அந்த பாடி பெயினை நம்ம ரசிக்கணும், அதை அக்செப்ட் பண்ணணும். அந்த பாடி பெயினை வந்து நான் அதை வந்து ஏற்றுக்குவேன். எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாடி பெயின் ஆகணுன்ட்டு இல்லை. ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாடி பெயின் எடுக்கலைன்னா நான் என்ன நினைப்பேன்னா, இந்த ஒர்க் அவுட்டு சரியில்லை, இந்த இடம் சரியில்லை, இந்த மென்டர் நமக்கு சரியில்லை அப்படின்றது நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் நான் ஆக்சுவலாக. ஸோ ஒரு பாடி இது ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நமக்கு பாடி பெயின் எடுத்தாலும் நல்லா சுடு தண்ணியில் குளிக்கணும். குளிச்சுட்டு நல்லா ப்ராப்பர் இது ட்ரெஸ்ஸு நம்ம போட்டு நம்ம பாடியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே நம்ம வந்து பாடி வந்து ஒரு ஃபிட்னஸில் இருக்கும். ஸோ அப்போ நினைக்கணும், அந்த பாடி பெயினை நம்ம அக்செப்ட் பண்ண தொட்டு தான் இந்த ஃபிட்னஸ் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்மளே நம்ம அக்செப்ட் பண்ணி செஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறது, எனக்கு நான் திருப்பி வந்து கண்டிப்பாக நான் வந்து செய்வேன். நான் I'll be back to my this one yoga workout. ஸோ அந்த பண்ணுற டைமுக்கு நான் உங்களுக்கு அந்த யோகா பெனிஃபிட்ஸு, நான் வந்து மாஸ்டர் கிடையாது, நான் எந்த விதத்துலேயும் ஒரு ஒர்க் ஃபிட்னஸோ இல்லை இந்த டயட் விஷயத்தில் ரிலேட்டடாக வந்து நான் படித்ததும் கிடையாது. அதுக்குள்ளே என்ன சொல்கிறது, நான் வந்து மெடிக்கல் சர்டிஃபைடு பர்சனும் கிடையாது. என்னுடைய ஜேர்னி ப்ளஸ் என்னுடைய எனக்குன்னு ஒரு நாலேஜாக நான் அப்சர்வ் பண்ணது, அது நம்ம செஞ்சு அதை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு க்ரீன் டீயோடையே உங்களை நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். நான் இப்போ இவ்வளோ டயட் பற்றி பேசிட்டு இன்னைக்குடைய மெனு என்னன்னா, சமையல் என்னன்னாக்கா பிரியாணி. ஸோ இவ்வளவும் ஒரு உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பற்றி சொல்லி டயட் பற்றி சொல்லி உங்களை இவ்வளோ மோட்டிவேட் பண்ணிட்டு பிரியாணி நான் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பிரியாணின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம பிரியாணி செய்யணுன்னாக்கா ஒரு சாப்பிட்றதுக்கு ஆசை வரும், பட் அது அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப நீட்டிட்டு போகும். பட் எல்லாம் ஒன்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக தாளித்து சாப்பிடும். எனக்கு இன்றைக்கி என்னன்னாக்கா, ஏன் எல்லாத்தையும் ரொம்ப வதக்கி வாட்டி கிண்டி ஒரு பிரியாணியை செய்யணும். இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு பிரியாணியை பொங்கி வைப்போம், பார்க்கலாம் எப்படி வருது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரத்தில் ஒரு பிரியாணி செய்யணும், ஒரு 10 minutes பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த 10 minutes பிரியாணி வந்து அலர்ட்னஸை செய்கிறதுக்கு தான் இந்த க்ரீன் டீ. ஸோ இதை குடிக்கிறோம், சமையலை செய்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு நாளையிலேருந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் இதை என்ன சொல்கிறது, என்னுடைய ஸ்டார்ட் அப்பை நான் உங்களுக்கு வந்து போடுறேன். என்னெல்லாம் எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்லி நான் ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து டெய்லி வந்து 100 repetitions 2 sets பண்ணாக்கா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அது ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் பண்ணாலே பாடி வந்து ஃபிட்னஸ்க்கு வந்துடும். ப்ளஸ் பாடி ரெடியூஸ் பண்ணலாம், அந்தந்த பார்ட்டில் இருக்கிற எல்லாமே தரோவாக ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அது. ஸோ ஃபுல் ஃபிட்னஸ்க்கு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணி அந்த 1 monthக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு நிறைய நான் என்ன இது பாடி
இது என்ன சொல்கிறது, யோகா பொசிஷன்ஸ் இருக்குது நிறைய. இது ஒரே நாளில் நான் சொன்னேன்னா இல்லை நானே பண்ணினாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாடி ஒர்க் அவுட் பண்ணுவோம். அவங்க சொல்கிற மாதிரி 100 ரிப்பிட்டேஷன்ஸ் 2 செட்ஸ் நான் பண்ணி நான் பார்க்குறேன். ஆனால் செமையாக பாடி பெயின் எடுக்கும். பட் ஸ்டில் விடாமல் நம்ம செய்வோம். நான் செஞ்சு காட்டுறேன். நான் என்கிட்ட எதனா சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸ்பிரஸ் பிரியாணியை பார்ப்போம். எவ்வளோ சீக்கிரம் என்னால் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி சீக்கிரத்தில் செஞ்சு முடிக்க முடியும்ட்டு. எப்போ பார்த்தாலும் வெங்காயம் போட்டோமா வாட்டி கிண்டி இருக்கிறோம். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை கிண்டி ஒன்று ஒரு வாட்டி போட்டு கிண்டி இருக்கிறோம். இந்த முறை அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் கிண்டி இருக்காமல் எல்லாமே டக்குன்னு செஞ்சுட்டு ஒரு தம் போட்டு எடுத்து பார்ப்போம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த எக்ஸ்பிரஸ் பிரியாணி.